பூபால வண்டியில அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் கிளாப்சன் பீட்டர் கிளாப்டன் நினைக்கிறேன். அந்த ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸை பற்றி அல்லது இயேசுவின் பிறப்பை குறித்து அல்லது இயேசுவின் வாழ்வை குறித்து அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஜீசஸ் லைஃப் இஸ் பிராக்கெட்டட் இன் பிட்வீன் டூ impossibilities. He entered into this world through the door which is marked as no entry, and he went out through the door which was marked as no exit. புரியுதா அதுல? அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இரண்டு நடக்க முடியாத இம்பாசிபிள், அதாவது நடக்கக்கூடியதே கிடையாது, சாத்தியமே இல்லாத இரண்டு மிகப்பெரிய காரியங்களுக்கு இடைப்பட்டு நடுவில் இருப்பதுதான் பிராக்கெட்டட். அதுதான் இயேசுவின் வாழ்க்கை. அவர் என்ன சொல்றாருனாக்கா, அது இட் இஸ் பிராக்கெட்டட் இன் பிட்வீன் a virgin's womb and an empty tomb. A virgin's womb and an empty tomb. அதாவது ஒரு கன்னியின் கருவறையில் தொடங்கி காலியான கல்லறையில் முடிகிறது. அதற்கு நடுவில் இருப்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்தை விட்டு உலகத்திற்குள்ளாக என்ட்ரி ஆனத அந்த கதவுல என்ன போட்டிருந்ததுதான், நோ என்ட்ரின்னு போட்டிருந்ததுதான். அதான் கன்னியின் வயிற்றிலே அவர் நுழைந்து அவர் பிறந்தார். அதே போல அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் அந்த அந்த கதவு மேல என்ன எழுதிருந்ததுன்னா, நோ எக்ஸிட்னு எழுதிருந்தான். அதாவது கல்லறையை விட்டு வெளியே சென்றதாக வரலாறும் கிடையாது, சரித்திரமும் எதுவுமே கிடையாது. அது இதுவரைக்கும் யாருமே போனதில்லை. ஒரே ஒருவர் இன்றைக்கும் காலியாக இருக்கின்ற ஒரே கல்லறை இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. அதனால அவர் என்ன பண்ணாரா, நோ எக்ஸிட்னு போட்டிருந்த அந்த டோர் வழியா வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அவருடைய பிறப்பின் தினம் அது 25 தானா, டிசம்பர் 25 தானா என்று ஒரு கேள்வி வரும். ஆனா 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கிறித்தவர்கள் அதை எப்படிதான் நினைச்சாங்க, 25 தான் என்று சொல்லுவதாக ஒரு கணக்கு இருக்கிறது. அவங்க எப்படி அதை கணக்கிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தியோனிஷியஸ் அப்படின்னு ஒருவர், அவர் யாருன்னாக்கா ஒரு அடிமை வம்சத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. கொலோசையர் 3:11 அவரை குறித்த ஒரு குறிப்பு இருக்கும். அதாவது தியோனிஷியஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய ஆராய்ச்சியின்படி இது டிசம்பர் 25 தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு எடுக்கிறாரு. அந்த 1ஆம் நூற்றாண்டுல எப்போ அப்படின்னா, அந்த கணக்கு எவ்விதமாக வருகிறதுன்னா, ஏயுசி என்று சொல்வார்கள், ஆப் அர்பே குவான்டிட்டா என்று சொல்வார்கள். ஏயுசி என்பது என்னன்னா, ரோமர்கள் கிமுவில் அவருடைய ரோம ஆட்சியின் துவக்கம் என்று ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த ரோம ஆட்சியின் துவக்கம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, திபேரியு ராஜனுக்கும் அகஸ்து ராஜனுக்கும் இடைப்பட்டு 43 ஆண்டுகள். அந்த 43 ஆண்டுகள் என்று வரும்போது அதை வைத்து கணக்கிட ஆரம்பிக்கிறாங்க. அதை ஆரம்பிக்கும் போது இந்த ஏயுசின்னு சொன்ன பார்த்தீங்களா, ரோம சாம்ராஜ்யத்தின் துவக்கம். ஏயுசி 1 என்றால் ரோம சாம்ராஜ்யம் தொடங்கப்பட்ட 1ஆம் ஆண்டு. ஏயுசி 5 என்றால் அது ரோமராட்சி தொடங்கப்பட்ட 5ஆம் ஆண்டு. இதையும் இந்த அகஸ்தராயன் திபேரியராயனுடைய காலகட்டத்தையும் லூக்கா நற்செய்திகளில் சொல்லப்பட்ட காரியங்களையும் வைத்து இது டிசம்பர் 25ஆக இருக்கும் என்றும், அவருடைய வயது எத்தனை, எப்பொழுது பிறந்தார், எந்த மாதத்தில் என்பதெல்லாம் கணக்கிடப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டுமல்ல, இந்த காலத்தை அட்வென்ட் காலம் என்று சொல்வார்கள். அட்வென்டஸ். அந்த அட்வென்ட் காலம் அப்படின்றது எதுல இருந்து வருது? இந்த லத்தீன் வார்த்தை கிரேக்க வார்த்தையில பரோஷியா என்கின்ற ஒரு வார்த்தையிலிருந்து வருது. அந்த பரோஷியா என்பதும் அட்வென்ட் என்பதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த இரண்டுமே ஒரு மூலச்சொல்லை யோசித்து பாருங்களேன். அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அட்வென்ச்சர்னால என்ன, துணிச்சலான ஒரு பயணம்னு அர்த்தம். அந்த துணிச்சலான பயணம் அப்படின்னு வரும்போது, அந்த துணிச்சலான பயணத்தை யார் மேற்கொண்டார்? இந்த உலகத்தை மீட்பதற்காக மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. அவருடைய பயணமே துணிச்சலான பயணம், அட்வென்ச்சர். அதுதான் அட்வென்ட் காலம், அட்வென்டஸ் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அட்வென்ட் காலம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த அட்வென்ட் காலத்திலே அவர் பிறப்பின் காரியங்கள் எல்லாம்
நம்ம வந்து வெளியே அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு வீட்டில் கலகலா பண்ணணுமா, பிரியாணி பண்ணணுமா, இந்த வருஷம் எப்படி அப்படின்னு வெறும் நாம் கிறிஸ்மஸ் என்பது அப்படி அல்ல. அது வெறும் பிரியாணியும் கலகலாவும் அல்ல. ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோம், அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. கடவுளுடைய ராஜ்யம் அது அல்ல. ஆனால் நம்ம வந்து வெறும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் சந்தோஷித்து சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு கொண்டாடுவதற்காக ஒரு பண்டிகையாக இருந்து விடாமல் அது நற்செய்தி அறிவிக்கும் பண்டிகையாகவும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடலாமா கூடாது? கடைசி வரைக்கும் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.